கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலே மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். அடுத்தாப்பில் வரப்போகிற பாட்டு கொஞ்சம் வித்தியாசமானது, வேடிக்கையாகவும் இருக்கும். பாரு, இப்போ ஒரு குழந்தைக்கு இது அதுக்கு ஒன்று வேணும்னு இருக்குது, நான் கிடைக்கலன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணும்? கெஞ்சி கேட்டு பார்க்கும். கிடைக்கலைன்னா கொஞ்சம் அழுதும் முரண்டு பண்ணும். அப்பவும் இல்லைன்னா உடனே ஆத்திரம் வரும். போப்போ நீ மட்டும் என்ன ஒய்ங்கோ, நீ கூட அப்படித்தானே பண்ண நக்கலாக கேட்கும் இல்லையா? அது மாதிரி இந்த பாட்டுலேயும் கொஞ்சம் முருகனை சீண்டி பார்க்குறார். எப்படின்றத பாட்டை படிச்சுட்டு சொல்கிறேன். ஆனால் என்னை பார்த்தான் மயிலை மன்னார். பாட்டை படித்து காட்டினேன். அது கிட்டத்தட்ட அப்படியே பதம் பிரித்து என்னாலேயே திருப்பி செல்லவும் முடிந்தது. அடியை குறியா தரியா மையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணருங் குணபூதரனே. அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. பரவாயில்லையே என்பது போல் என்னை பார்த்து சிரித்துவிட்டு மன்னார் தொடரலானான். அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ. போன பாட்டில் சொன்ன சங்கதியே தான் இதுலேயும், ஆனால் கொஞ்சம் வேறு விதமாக சொல்லி காமிக்கிறாரு அருணகிரியார். முருகன் தன்னோட பாதத்தை எடுத்து காமிச்சிட்டார். பார்த்தாரே தவிர இன்னும் அத்தை சரியாக கெட்டியாக பிடிச்சிக்கிற புத்தி இன்னும் வரலையாம் அவருக்கு. இப்படி புத்தி கட்டி சீரழிகிறேனே, இது உனக்கே சரியாக்கிதான்னு முதல்ல கெஞ்சி பார்க்குறாரு. அழுதும் பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. இவ்வளோ அருமையாக தன்னை கட்ச திருவடி காணாமலேயே பூடுமோன்னு இவருக்கு ஒரே ஆத்தாமையாக வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ கூட படித்து காமிச்சிய, நீயே வந்தாலும் உன்னையை பார்க்குறதுக்கும் வெக்கப்படுவேனேன்னு ஒரு பாட்டு. ஓ அதுவா என அந்த வரிகளை சொன்னேன். நின்னிணைந்து உருக தன்மை என் புன்மைகளால் காணுமதொழிந்தேன், நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. நின்னிணைந்து உருகும் தன்மை என் புன்மைகளால் காணுமதொழிந்தேன், நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. எண்ணப்பதிகம், திருவாசகம். தாம்பா அவங்க ஆள் நீ கூட குழந்தைன்னு சொல்வியே, அவர் எழுதினது தான். அதில் வர்ற மாதிரி கண் எதிரில் கட்ச திருவடியை பிடிச்சி வைக்காம பூட்டோமேன்னு கும்பிடுறார். பாட்டு வரியை நல்லா கவனி. முடிய கிடவோன்னு ஒரு கெஞ்சல், முறையோ இதுன்னு ஒரு அழுக, அப்பால் இன்னொரு தடவை முறையோன்னு ஒரு முறைச்சிக்கிட்டு ஆத்திரமாக கேட்குறாரு. அதுக்காக என்னத்தை சொல்லி முருகனை பற்றி காமிக்கிறாருன்னு பாரு. வடிவிக்ரம வேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. ஆத்திரம் கண்ணை மறக்கிறப்போ நாளெல்லாம் வாயில் வருதுன்னு பாரு. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த வரி அப்படியே முருகனை உச்சாணி கொம்பில் தூக்கி வச்சு பாடுற மாதிரி இருக்கும். ஆனாக்காண்டியும் அதுக்குள்ளார ஒரு லேசான கிண்டலும் கூடவே இருக்குது. வடிவிக்ரம வேல் மகிபான்றார். வடிவேலுன்னா கூர்ப்பான வேலுன்னு அர்த்தம். விக்ரம வேல்னா வெற்றி வேல்னு அர்த்தம். மகினா இந்த பூமி, மகிபான்னா பூமியை காத்துற தலைவன்னு பொருள். கூர்ப்பான வெற்றி வேலை கையில் வச்சுக்கின்னு இந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றுற தலைவான்னு முதல்ல சொல்கிறார். ஆச்சா, இப்போ அடுத்தாப்பில் குரமின் கொடியை புணரும் குணபூதரனேன்னு வருது. குரத்தில் பிறந்த மின்னல் கொடி போல இடுப்பு இருக்கிற வள்ளியை கட்டி பிடிச்சிக்கிறவனேன்னு சொல்லலாம். இல்லாட்டி குரத்தை காப்பாற்றுறதுக்குன்னு அங்கே கொடி போல் வந்து பிறந்த வள்ளின்னு சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு குணபூதரனேன்னு முடிக்கிறார். பூன்னா பூமி, இந்த உலகம்தான். தரன்னா காப்பாற்றுற தலைவன் அர்த்தம். இப்போ கங்கையை காப்பாற்றி தன்னோட தலையிலே வச்சு நிற்கிற சிவனை கங்காதரன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ பூதரன்னா பூமியை காப்பாற்றுற தலைவனேன்னு ஆகுது இல்லையா? இப்போ இன்னொரு பூதனம்னா மலைன்னு ஒரு பொருளுக்கு இது, அதுவும் இங்கே மலைக்கெல்லாம் தலைவனேன்னு வச்சுக்கலாம். அப்படி கேட்குறப்போ குணபூதரனேன்னு சொல்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இந்த நல்ல குணம் கெட்ட குணம்னு பிரித்து பார்க்குறதெல்லாம். சாமின்னு கந்த சாமின்னு வந்துட்டா குணம்னு ஒன்று இல்லை, அதுதான் அவரோட குணமே. அதனால் குணபூதரன்னா ஒரு பெரிய மலை போல் எல்லா குணங்களையும் வச்சுக்கினுக்கிற ராசாவேன்னு சொல்லலாம். அதான் மகிபான்னு சொல்லிட்டார. இன்னொரு தடவையும் பூதரனேன்னு எதுக்கு சொல்லணும் என்று நான் கேட்டேன். கொஞ்சம் இரக்கத்துடன் என்னை பார்த்தான் மன்னார். நான் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றே நீ. மகிபான்னா பூமிக்கு தலைவன், பூதரன்னா மலைக்கெல்லாம் தலைவன்னு பிரித்து சொன்ன என்னை கேட்கலையா என்றார். அவனை விடுற, நீ சொல்லு என சாஸ்திரிகளும் சேர்ந்து கொண்டார். நாயர் தனக்கு வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் அந்த பக்கமாக திரும்பிக் கொண்டார். மன்னார் தொடர்ந்தான். தன்னோட அறிவுகட்டத்தனத்தால் கிடைக்காம போயிருமோன்ற அச்சத்தில், இம்மாம் பெரிய உலகத்தையே காப்பாற்றுற, மலைங்களுக்கெல்லாம் ராசாவாக்கிற நீயே, பெரிய வெற்றி வேலை கையில் வச்சு நிற்கிற நீயே, வள்ளியம்மா காலில் விழுந்து கிடக்கிறதானே,
அப்போ இந்த புத்தி கெட்டவனுக்கு கொஞ்சம் கரண்டை கட்டின என்ன குறைஞ்சா போடுவ அப்படின்னு செல்லமாக சீன்றார். இதுதான் இந்த பாட்டுக்குள்ளார இருக்கிற தமாஷான விஷயம் என்னை சொல்லி சிரித்தான் மன்னார். கிட்டத்தட்ட இப்போ நீ சொல்லிட்டு வர்ற பாட்டெல்லாம் என்னமோ முருகனும் அருணகிரியார் நேரடியாக பேசிக்கிற மாதிரியே இருக்கடா மன்னார் என்று ஸ்லாகித்தார் சாஸ்திரிகள். யான் பறைய நினைச்சு ஆசானும் அதே பறைஞ்சு என்றான் நாயர். ஒன்றும் பேசாமல் பாட்டின் நயத்திலேயே ஆழ்ந்தேன் நான். அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிதா குரமின் கொடியை புணரும் குணபோதரனே. வேலும் மயிலும் துணை, முருகனருள் முன்னிற்கும், அருணகிரியார் புகழ் வாழ்க, கணபதி எல்லாம் தருவான்.